அடுத்தது ஆம்பிளிஃபை, படிச்சிருக்கோமா? ஆம்பிளிஃபை, ஆம்பிளிஃபை சவுண்டுக்கு சொல்லுவோம், பெருசாகிறது. அடுத்தது ப்ரொப்பல்னா முன்னாடி புஷ் பண்றது. ப்ரொப்பல், ப்ரொப்பல்லர் அப்படின்னு ஷிப்புக்கு பின்னாடி வந்துட்டு ஒண்ணு சுத்திக்கிட்டே இருக்கும், அது பேரு ப்ரொப்பல்லர். அடுத்த வார்த்தை அக்ராண்டைஸ். என்ன அர்த்தம்? என்ன ஆக்குறது? கிராண்ட் ஆக்குறது. கிராண்ட் ஆக்குறது, கிராண்ட் ஆக்கிட்டாங்க ஒரு விஷயத்தை அப்படின்னா என்ன ஆகிட்டாங்க அப்படின்னா இருக்கிறத விட பெருசாக்கிட்டாங்க. எஸ்கலேட்னா இன்க்ரீஸ், எலவேட்னாலும் இன்க்ரீஸ். அடுத்தது எக்ஸ்பெடைட், ஒரு விஷயத்தை எக்ஸ்பெடைட்னா என்ன ஆக்குறது? ஃபாஸ்ட் ஆக்குறது, ஃபாஸ்ட் ஆக்குறது. இது ஒரு லீகல் டேர்ம், இது ஒரு லீகல் டேர்ம். லா ப்ராசஸ் ஃபாஸ்ட் ஆக்குங்க அப்படிங்கறது எப்படி எழுதுவாங்கன்னா expedite the process அப்படின்னு எழுதுவாங்க. யா, நெக்ஸ்ட் வேர்ட் enhance. பெருசாகிறதா? ஒரு விஷயத்தை பெட்டர் ஆக்குறது, அதுதான் enhance. அடுத்தது intensifyனா என்ன பண்றது? தீவிரமாக்குறது, தீவிரமாக்குறது எடுத்துக்கங்க, ஆழமாக்குறது எடுத்துக்கங்க. அடுத்தது ஸ்கை ராக்கெட். ஸ்கை ராக்கெட் ஆயிடுச்சுன்னா இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. இதோடைய பார்ட் ஆஃப் ஸ்பீச் என்னதுமா? ஸ்கை ராக்கெட்டுக்கு ஸ்கை ராக்கெட்டுடைய பார்ட் ஆஃப் ஸ்பீச் என்னது? verb. யா, இது verb மீனிங். ஸ்கை ராக்கெட்னா, ராக்கெட்னா நவுன் மீனிங் இருக்கு, verb மீனிங் என்னதுன்னா இன்க்ரீஸ் ஆகுது. அடுத்தது enlarge, mount, surge, soar, burgeon. burgeonனா கெட்டது பெருசாக்குறது, கடன் பெருசாகிறது சொன்னேன், burgeon. அடுத்தது மஷ்ரூம் ஆகுறதுனா டக்கு டக்கு சடனா இன்க்ரீஸ் ஆகுறது, மஷ்ரூம் சடன் இன்க்ரீஸ். நெக்ஸ்ட் வேர்டு proliferate, multiply. சரியா? proliferateனா மல்டிப்ளை. அடுத்தது பூஸ்ட். பூஸ்ட்னா ஒரு ஆக்சலரேஷன் கொடுக்குது. ஆக்சலரேஷன் சொல்லிட்டு ஆக்சலரேட் ஒண்ணு, எக்ஸ்பெடைட் ஒண்ணு, பூஸ்ட் ஒண்ணு. எல்லாமே வேகமாக்குறது, பெருசாக்குறதுன்ட்டு இல்ல, வேகமாக்குறது. ரைட். இந்த வார்த்தை ஃபர்ஸ்ட் வார்த்தை அப்படின்னா ஆர்குமெண்ட். ஆர்குமெண்ட்னா என்ன பண்றதுமா? பெருசாக்குறது. ஃபர்ஸ்ட் வேர்டு ப்ளீஸ். அடுத்தது ஆம்பிளிஃபை, ப்ரொபெல், அக்ராண்டைஸ், எஸ்கலேட், எலவேட், expedite, enhance, intensify, skyrocket, enlarge, mount, surge, store, burgeon, mushroom, proliferate and boost. அப்படியே கீழே வருவோம். லீப்ஸ் அண்ட் பவுன்ஸ். லீப்னா என்னதுங்க? லீப்னா என்னதுங்க? ஜம்ப். நடந்து போறதை விட ஜம்ப் பண்ணி போனீங்கன்னா எப்படி போகலாம்? ஃபாஸ்டா போகலாம், வேகமா போகலாம். ஸோ அதுதான் லீப்ஸ் அண்ட் பவுன்ஸ்னா increasing rapidly. மேக் ஹெட்வே அப்படின்னா ஒரு விஷயத்துல நீங்க ப்ராக்ரஸ் பண்றீங்க, அட்வான்ஸ் பண்றீங்கன்னு அர்த்தம். மேக் ஹெட்வே, அட்வான்ஸ் ஆர் ப்ராக்ரஸ். அடுத்தது கெய்னிங் கிரவுண்ட் அப்படின்னா என்ன பண்றது? ப்ராக்ரஸ். கிரீஸ் த வீல். எப்பவுமே ஒரு ஆட்டோமொபைல்ல வீலை கிரீஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா என்ன ஆயிடும் அப்படின்னா ஸ்பீடு இன்க்ரீஸ் ஆயிடும். அடுத்தது ஸ்னோபால் எஃபெக்ட் சொல்லி கொடுத்துருக்காங்க. இது ஒரு ஸ்னோ பால் இருக்குது அப்படின்னா ஸ்லோப்ல வரப்போகுது அப்படின்னா ஃபர்ஸ்ட் எப்படி இருக்குன்னா சின்னதா இருக்கும், அப்படியே போக 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 என்ன ஆகிடும்னா பெருசாகிக்கிட்டே போகும். இதுக்கு பேர் தான் ஸ்னோ பால். அடுத்தது டைம் அ டசன். டைம் அ டசன். டைம்னு என்னது? டைம்னு என்னதுங்க? டைம் என்னது? இந்தியால ஒரு பீஸ் இருக்குது, ஒரு பீஸோட சின்ன டினாமினேஷன் எதுன்னா பைசே. அப்படிதானே? பைசா தானே? ரைட். அதே மாதிரி பவுண்ட்ஸ், பிரிட்டிஷ் பவுண்ட்ஸ். பவுண்ட்ஸ் இருக்குதுன்னா அதுக்கு சின்ன டினாமினேஷன் டைம். இப்படி பவுண்ட்ஸ் ருபீஸ் மாதிரி எடுத்துக்கிட்டீங்கன்னா டைம் எந்த மாதிரி? பைசா. அதை விட சின்ன டினாமினேஷன். ஒரு டைமுக்கு ஒரு டசன் கொடுக்குறாங்க. ஒரு டைம்னா வேல்யூ அதிகமா கம்மியா? கம்மி. அதுக்கு என்ன கொடுக்குறாங்க? ஒரு. அப்படின்னா அந்த விஷயத்துக்கு மதிப்பு கம்மியா இருக்கா அதிகமா இருக்கா? மதிப்பு கம்மியா. ஒரு விஷயத்துக்கு எப்ப மதிப்பு கம்மியா இருக்கும்? அது நிறைய இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு மதிப்பு கம்மி தான். எப்பவுமே நிறைய இருந்துச்சுன்னா மதிப்பு கம்மி, கம்மியா இருந்துச்சு அப்படின்னா மதிப்பு something which is abundant or common but of a little value. டைம் அண்ட் டசன் அப்படின்னா நிறைய இருக்கு, வேல்யூ
கம்மியா இருக்கு. ஃபர்ஸ்ட் என்னது? லீவ்ஸ் அண்ட் பவுன்ஸ் இன்க்ரீஸ் ரேபிட். அடுத்தது மேக் ஹெட்வேனா அட்வான்ஸ் ப்ராக்ரஸ். கெய்னிங் கிரவுண்ட்னா ப்ராக்ரஸ். இன்க்ரீஸ் த வீல்னா இன்க்ரீஸ் த ஸ்பீட். ஸ்னோபால் எஃபெக்ட்ஸ் இன்க்ரீஸ் ஆகுது, டைம் ஆக ஆக இன்க்ரீஸ் ஆகுது. கடைசியா டைம் டசன்னா நிறைய இருக்குது, ஆனா அதுக்கு வேல்யூ augment, increase, accelerate, amplify, propel, aggrandize, escalate, elevate, expedite, enhance, intensify, skyrocket, enlarge, mount, surge, store, burgeon, mushroom, proliferate and boost. இதுல ஸ்பீட் ஆக்குறதுக்கு 3 வார்த்தை: ஆக்சலரேட், எக்ஸ்பெடைட் அண்ட் பூஸ்ட். அடுத்தது இன்க்ரீஸ் ஆகக்கூடிய இடியம்ஸ். லீவ்ஸ் அண்ட் பவுன்ஸ்னா இன்க்ரீஸ் ரேபிட்லி. அடுத்து மேக் ஹெட்வேனா அட்வான்ஸ் ப்ராக்ரஸ். கெய்னிங் கிரவுண்ட்னா ப்ராக்ரஸ். இன்க்ரீஸ் த வீல்னா டு இன்க்ரீஸ் த ஸ்பீட். ஸ்னோபால் எஃபெக்ட்னா இன்க்ரீஸ் ஆகுது. அடுத்தது டைமண்டஸ்னா சம்திங் தட் இஸ் நிறைய இருக்குது, வேல்யூ. ஆப்போசிட் என்னது? டிக்ரீஸ். டிக்ரீஸ் ஃபர்ஸ்ட் வார்த்தை டிக்ரீஸ். ஆப்ரிவேட் என்ன பண்ணிட்டாங்கம்மா? சுருக்கிட்டாங்கன்னு அர்த்தம். சரியா? ஆப்ரிவேஷன் இருக்குல்ல, WHO வேர்ல்ட் ஹெல்த் ஆர்கனைசேஷன் சுருக்கி சொல்றதுதான் WHO. ஆப்ரிவேட்னா சுருக்குறது. அடுத்தது அப்ரிட்ஜ் பண்ணிட்டாங்க. புக்கை என்ன பண்ணுவாங்கன்னா 500 பக்கம் இருக்கிற புக்கை அப்ரிட்ஜ் எடிஷன் போடுவாங்க. அப்படின்னு என்ன அர்த்தம்னா 50 பேஜ் போடுவாங்க. ஷார்டென்ட் எடிஷன். ஷார்டென்ட் பிரிட்ஜ்னா வேற. பிரிட்ஜுக்கு வேர்ப் மீனிங் என்னது? பிரிட்ஜுக்கு வேர்ப் மீனிங் என்னன்னா கனெக்ட் பண்றது. பிரிட்ஜ். அடுத்த வார்த்தை ஷார்டென். டிம்னிஷ். டிம் ஆகுறது. சரியா? டிம் ஆகுறது, இன்டென்சிட்டி குறையுது. டிம்னிஷ். அடுத்த வார்த்தை ட்விண்டில். டாடில்னு ஒரு வார்த்தை இருக்கு, அது வேற. ட்விண்டில் வேற, டாடில் வேற. டாடில் என்னது? ஸ்லோவா வழியில வாக் பண்றது. டாடில்னா வாக்கிங், ட்விண்டில்னா குறையுது. அடுத்த வார்த்தை டிக்ளைன். அபேட் பண்றது என்னதுமா? அபேட் பண்றது என்னதுதான்? ஸ்டார்ம் அபேட்டட் அப்படின்பாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்னா புயல் என்ன ஆயிடுச்சு? குறைஞ்சிடுச்சு. ஒரு விஷயத்துடைய இன்டென்சிட்டி குறையுது. அடுத்த வார்த்தை ட்ரங்கேட்னா என்ன பண்றதுங்க? ட்ரங்கேட்னா கட் பண்றது, வெட்டுறது. ட்ரங்கேட்னா கட் பண்றது. கட் பண்ணிட்டோம்னா அந்த விஷயம் என்ன ஆயிடும்? குறைஞ்சிடும். நெக்ஸ்ட் வேர்டு கர்டைல். அடுத்தது டேப்பரிங்கா போகுதுன்னா எப்படி ஆகுது? இன்க்ளைண்டா போகுதுன்னு அர்த்தம். டேப்பரிங்னா இப்படி இருக்கிறது தான் டேப்பரிங். நேரில் இல்லாம இப்படியே குறைஞ்சிக்கிட்டே போடுது. டேப்பர்னா இன்க்ளைண்டா போடுதுன்னு எழுதிக்கு. இன்க்ளைண்டுன்னு எழுதி. நேரா போகாம ஒரு ஆங்கிள் மூவ் ஆகுது. இன்க்ளைண்டா இருக்கிறது, டேப்பர்டா இருக்கிறது. இதா இருக்குல்ல, அந்த இது இருக்குல்ல, ஸ்டாண்ட் இருக்குல்ல, ஸ்டாண்டுடைய காலு பாருங்க, அது எப்படி இருக்குன்னா டேப்பர்டா தான் இருக்கும், நேரா இருக்கு. அடுத்த வார்த்தை டெப்ரிசியேட். தெரியும் நினைக்கிறேன். டெப்ரிசியேட்னா மதிப்பு குறையுது. அடுத்தது அட்டென்யூவேட்டுக்கு ஆப்போசிட் சொல்ற பாருங்க, ஆம்பிளிஃபை. அப்படியே எக்ஸாக்ட் ஆப்போசிட் வேர்ட்ஸ். ஆம்பிளிஃபைனா பெருசாக்குறது, அட்டென்யூவேட்னா குறைக்கிறது. நெக்ஸ்ட் வார்த்தை ரிசீட் ஆகுது. ரிசீட் ஆகுதுன்னா வேவ்ஸ் ரிசீட் ஆகுதுன்னு சொல்லுவாங்க. அலை நல்லா அடிச்சுட்டு அதுக்கப்புறம் அலை என்ன ஆகுது? பின் வாங்குதுன்னு சொல்லுவாங்கல்ல, அதுதான் ரிசீட். அடுத்தது மிட்டிகேட். அடுத்தது ஷ்ரிங்க், சப்சைட், எப்னாலும் என்னதுன்னா அலை குறையுது. சரியா? எப், டிபிபி, எப். ஒரு வார்த்தை இருக்கு, ஞாபகம் மாட்டேங்குது. முதல்ல இருந்து டிக்ரீஸ், abbreviate, abridge, shorten, diminish, dwindle, decline, wane, abate, truncate, curtail, tapered, depreciate,
attenuate, recede, mitigate, shrink, subside, ebb. ஆசைப்படுறேனா நல்லா பிக்கப் பண்ணி ஃபாஸ்டா போகுதுன்னு நினைச்சிட்டு இருந்தேன். ஃபாஸ்டா மட்டும் தான் போயிருக்கேன். மறுபடியும் முதல்ல எடுத்து சொல்லும் போதுனா இந்த வார்த்தை சொல்லும் போதா ரிப்பீட் சொல்லும் போது எல்லாரும் சேர்ந்து ரிப்பீட் பண்ணும்போது ஓகே ஓகே ஸ்லோவா சொல்லுவோம். மறுபடியும் முதல்ல இருந்து ஆர்குமெண்ட்ஸ் அப்படிங்கிறது சரியா பதிகிற மாதிரி சொல்லுங்க. ஆர்குமெண்ட்ஸ் இன்க்ரீஸ், ஆக்சலரேட், ஆம்பிளிஃபை, ப்ரொபெல், அக்ராண்டைஸ், எஸ்கலேட், elevate, expedite, enhance, intensify, skyrocket, enlarge, mount, surge, store, burgeon, mushroom, proliferate, and boost. Yeah. Leaps and bounds na increase rapidly. Make headway na advance progress. Gaining ground na progress. Freeze the wheel na increase the speed. Snowball effect na increase. Time a dozen na something which is common but of it value come. Increase, abbreviate, average, shorten, diminish, dwindle, decline, wane, abate, truncate, curtail, taper, depreciate, attenuate, recede, mitigate, shrink, subside, ebb. இந்த ஏரியாவை திருப்பி இன்னொரு தடவை ஃபர்ஸ்ட் டிக்ரீஸ், abbreviate, abridge, shorten, diminish, dwindle, decline, wane, abate, truncate, depreciate, attenuate, recede, mitigate, shrink, subside, ebb. ஓகே, குறைக்கிறத முடிச்சுட்டு திருப்பி ஒரு தடவை வருவோம். ஏக்கா நோஸ் டைவ் ஆயிடுச்சு அப்படின்னு என்ன அர்த்தம்னா பயங்கரமா குறைஞ்சிருச்சுன்னு அர்த்தம். சரியா, ஃபாஸ்டா குறைஞ்சிருச்சுன்னு அர்த்தம். ஸ்டீப்னு எழுதுங்க. ஸ்டீப்பா இருக்குதுன்னா எப்படி இருக்குது? செங்குத்தா இருக்குது. சரியா, ஸ்டீப்பா விழுந்துருச்சு அப்படின்னு என்ன அர்த்தம்னா டக்குன்னு விழுந்துருச்சுன்னு அர்த்தம். சரியா, இதுதான் ஆப்போசிட் ஆஃப் ஸ்டீப். ஸ்டீப்பா இருக்கிறது இப்படி இருக்கும், இதான் ஸ்டீப். மலை ஏறும்போது சொல்லுவாங்க இதுதான் ஸ்டீப்பான மலை. ஸ்டீப்பான மலைன்னா ஏறுறது ஸ்டீப். ஸ்டீப்னாலும் எதுக்கு சொன்னேன் இப்போ சடனா இன்க்ரீஸ் ஆர் டிக்ரீஸ் ஆகிறத ஸ்டீப்னு சொல்லுவோம். நோஸ் டைவ் வந்துட்டு ஸ்டீப்பான டிக்ரீஸ், டக்குன்னு குறைஞ்சது தான் டேக்கிங் அ நோஸ் டைவ். அப்படிங்கிற வார்த்தை ரன் அவுட் ஆஃப் அப்படின்னா ஒரு விஷயம் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா முடிஞ்சிடுச்சுன்னு அர்த்தம். முடிஞ்சிடுச்சு, காலி ஆயிடுச்சுன்னு அர்த்தம். அடுத்தது அந்த வேன். வேன் நம்மளுக்கு தெரியல என்னது வரைகிறது. ரைட்ஸ் ஒரு வார்த்தை இருக்கு, மீனிங் தெரியுது. கட் நல்லா தெரியுது உங்களுக்கு. மட்டும் வந்துட்டு கேமரா மட்டும் ஒரு 5000 கொஸ்டின் ப்ராக்டிஸ் பண்ணுறேன். ஆத்தாச்சா வரமாட்டிக்கா? இமேஜஸ் எடுங்க. இமேஜஸ் தேடுங்க. எடுத்துட்டாங்க. காப்பிரைட் இஷ்யூ. விண்டோடைய டைரக்ஷனை இண்டிகேட் பண்றதுக்கு கோழி வச்சுட்டு இருக்குல்ல, இதுதான் வேன். அங்கே போட்டிருக்காங்க பாருங்க, வேன்
வெர்சஸ் வெயின். வெயின் என்னது? VAIN. VAIN என்னதுங்க? யூஸ்லெஸ். VEIN என்னது? கையில இருக்கக்கூடிய வெயின்ஸ். இத வேன். WANE. WANE என்ன அர்த்தம்? WANE குறைகிறது. VANE என்னது? டைரக்ஷனை காமிக்கக்கூடிய ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட், வேற ஒண்ணு கிடையாது. டைரக்ஷனை காமிக்கக்கூடிய இன்ஸ்ட்ருமெண்ட். VAIN யூஸ்லெஸ், தெரியாதுன்னு எழுதிக்கிங்க. VEIN கையில இருக்கக்கூடிய நரம்புகள். VAIN யூஸ்லெஸ். VEIN கையில இருக்கக்கூடிய நரம்புகள். நைட்டு தூங்குறதே கிடையாது. நைட்டு 12:30 1 மணி வரைக்கும் சத்தியா ஒண்ணு பண்ணிட்டு தூங்கிட்டு காலையில கிளாஸ் ஆரம்பிச்ச உடனே தூங்குது. பிரிங் டவுன் என்ன பண்றது? குறைக்கிறது. அடுத்தது டை அவுட், டை டவுன்னால என்ன ஆகுறது? ஒரு விஷயம் என்னவா போயிடுச்சு? ஒன்னு இல்லாம போயிடுச்சு. டை அவுட் ஆயிடுச்சு, டைட் டவுன் ஆயிடுச்சு. அப்படின்னா என்ன ஆயிடுச்சு அப்படின்னா அந்த விஷயம் ஒன்னு இல்லாம போயிடுச்சு. இதுக்கு இன்னொரு வார்த்தை நான் சொல்லி கொடுத்துருக்கேன். ஃபிசில்ட் அவுட். ஃபிஸ்னா என்னது? ஃபிஸ். பெப்சியில கோக்க குலுக்கிட்டு நீங்க ஓபன் பண்ணீங்கன்னா அந்த முறை வருது இல்ல, அதுதான் ஃபிஸ். ஃபிஸ் அப்படின்னா ஒண்ணுமே இல்லைன்னு அர்த்தம். அது முறையில ஏதாவது இருக்குதா? ஒண்ணு இல்ல. ஃபிசில்ட் அவுட் ஆயிடுச்சு அப்படின்னா ஒண்ணு இல்லாம ஆயிடுச்சு. ஃபிசில்ட் அவுட். ஒரு தடவை ஃபர்ஸ்ட்ல இருந்து டேக் அ நோஸ் டைவ், ரன் அவுட், ஆன் த வேன், பிரிங் டவுன், டை அவுட், டை டவுன் அண்ட் ஃபிசில்ட் அவுட். இன்னொரு தடவை டேக் அ நோஸ் டைவ், run out, on the way, bring down, die out, die down and fizzled out. Decrease, abbreviate, average, shorten, diminish, dwindle, decline, wane, abate, truncate, curtail, taper, depreciate, attenuate, receive, mitigate, shrink, subside, ebb. சரி, இங்க என்ன சொல்றேன் தெரியுதான்னு பாருங்க. அப்ரிவியேட்னா என்ன சொன்னேன்? சுருக்கி சொல்றது. ரைட். டிமினிஷ்னா என்ன சொன்னேன்? ரைட். வேன் ஆகுறதுனால என்ன ஆகுறது? குறையுது. ரைட். அலை அடிச்சு குறையுது. அலை குறையிறதுக்கு 2 வார்த்தை சொன்னேன். எப்படி சொன்னேன்? இன்னொன்னு ரிசீடு சொன்னேன். இன்க்ளைன்ங்கிற வார்த்தை எதுக்கு எழுதுனேன் அப்படின்னா பேப்பருக்கு எழுதுனேன். பிரிட்ஜுடைய வேர்ப் மீனிங் கனெக்ட் பண்றது. அப்ரிட்ஜ் அப்படின்னா ஷார்டன், குறைக்கிறது. ரைட். ட்ரங்கேட்னா என்ன மீனிங் சொன்னமா? ட்ரங்கேட்னா என்ன மீனிங் சொன்னேன்? கட் பண்றது. நீங்க மேக்ஸ்ல வந்துட்டு இந்த படிச்சிருப்பீங்க. இது ஒரு கோனு எப்படி கட் பண்ணுவாங்க. கட் பண்ணிட்டு ஃப்ரஸ்டம் ஆஃப் அ கோன்னு சொல்லுவாங்க. இதுக்கு பேரு ட்ரங்கேட்டட் கோன், கட் பண்ண கோன். ஆம்பிளிஃபை எதுக்குமா எழுதுனேன்? இதுல ஆப்போசிட்டுக்காக எழுதுனேன். எதுக்கு ஆப்போசிட்டுக்காக எழுதுனேன்? அட்டென்யூவேட்டுக்காக. அட்டென்யூவேட்டுடைய ஆப்போசிட் ஆம்பிளிஃபை. ரைட். அப்படியே இங்கிட்டு வாங்க. ஃபர்ஸ்ட் வார்த்தை ஆர்குமெண்ட், இன்க்ரீஸ், ஆக்சலரேட், ஆம்பிளிஃபை, ப்ரொபல், அக்ராண்டைஸ், எஸ்கலேட், எலவேட், எக்ஸ்பெடைட், என்ஹான்ஸ், intensify, skyrocket, enlarge, mount, surge, soar, burgeon, mushroom, proliferate and push. Right. இதுல பெருசாக்குறத விட்டுருங்க. இன்க்ரீஸ் ஆகுறதுக்கு எந்தெந்த வார்த்தைலாம் இருக்குது அப்படின்னா ஆக்சலரேட் இருக்குது, பர்ஜியன் இருக்குது, பூஸ்ட் இருக்கு. பர்ஜியன்னா பாசிட்டிவ் கிடையாது. எது பெருசாகுதுன்னு சொன்னா பர்ஜியன்ல கடன் பெருசாகுது. ரைட். எக்ஸ்பெடைட்ங்கிற வார்த்தையில என்ன சொன்னா ஒரு லீகல் டேர்ம். அதுக்கு என்ன அர்த்தம்? ஒரு விஷயத்த ஃபாஸ்ட் ஆக்குறது. சரி, ஓகே. அக்ராண்டைஸ்ல என்ன சொன்ன? ஒரு விஷயத்த கிராண்டா பண்றதுனாலே பெருசா பண்றது. என்ஹான்ஸ் பண்றதுனா ஒரு விஷயத்த பெட்டரா. ஸ்கை ராக்கெட்டுங்கிறது நவுன் வேறங்க. நம்ம வேர்ப் மீனிங் படிக்கிறோம். வேர்ப் மீனிங் என்னது?
இன்க்ரீஸ் ஆகுது. மஷ்ரூம்ங்கிறது நவுன் மீனிங் நம்மளுக்கு வேண்டாம். verb மீனிங் என்னது? சடனா வருது. மஷ்ரூம் வந்துட்டு மழை பெய்ஞ்சுச்சுன்னா எப்படி வரும்? சடனா வரும், ஃபாஸ்டா வரும். மஷ்ரூம்ங்கிறது ஃபாஸ்டா ஒரு விஷயம் வளர்றது, டக்குன்னு வர்றது. இது ஏற்கனவே படிச்சிருக்கோமா? பிடிச்சோம். ஸ்டோரியில படிச்சிருக்கோம். ஸ்டோரியில படிச்சிருக்கோம். ஞாபகம் இருக்காது, பரவாயில்ல. கீழே லீப்ஸ் அண்ட் பவுன்ஸ். அடுத்தது மேக் ஹெட்வே, கெய்னிங் கிரவுண்ட், increase the wheel, snowball effects, time a dozen. இதெல்லாம் என்ன மீனிங்மா? இன்க்ரீஸ் ஆகுறது, முன்னேறி போகுது. ரைட்டா? இப்ப நான் உன்னை எழுதுவேன், இதுக்கு மீனிங் சொல்லு. ரெட் வாட்டர் நான் என்னது? ரெட்னா நடக்கிறது. ரைட்டா? நடக்கிறது, ஓடுறது. ட்ரெட் மில் இருக்குல்ல, ட்ரெட் மில். ட்ரெட்டிங் வாட்டர்னா என்ன அர்த்தம் சொல்லி கொடுத்துருக்கேனா? தண்ணியில நடக்கிறதா? தண்ணியில நடக்கிறதா? ரெட் வாட்டர்னா யாருக்கு தெரியும்? டக்குன்னு தேடுங்க, டக்குன்னு தேடுங்க. ரெட் வாட்டர்னாலே உங்களுக்கு ஒரு நாய் ஞாபகம். நாய் வந்துட்டு நீந்த தெரியாது அப்படின்னா என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோம்னா கையை அசைச்சுக்கிட்டே இருக்கும். கை காலை அசைச்சுக்கிட்டே இருந்துச்சுன்னா முன்னேறியும் போகாது, பின்னாடியும் வராது, முங்கையும் செய்யாது, அதே இடத்துல அப்படியே இருக்கும். மேக் நோ ப்ராக்ரஸ். அதுதான் ட்ரெட்டிங் வாட்டர். விட்டுட்டாங்க. இதுக்குதான் நம்ம சொல்றது கிடையாது. தேடுங்க. பணம் வருதா? நீச்சல் அடிக்க தெரியாம முங்கவும் மாட்டாங்க, கீட்டாவது முடிச்சிடும், முன்னேறி போகவே மாட்டாங்க. அதே இடத்துல அப்படியே ப்ராக்ரஸ் இல்லாம நிக்கிறதுக்கு பேரு தான் ட்ரெட்டிங் வாட்டர். ரெட் வாட்டர் இன்க்ரீஸ் கிடையாது, டிக்ரீஸ் கிடையாது. மேக் நோ ப்ராக்ரஸ். எதுக்கு நான் முன்னாடியே சொல்லி கொடுக்கல? இப்பதான் எனக்கு ஞாபகம் ஒண்ணு முன்னாடியே எழுதி வச்சிருப்பேன். ரைட், ஃபாஸ்டா increase, abbreviate, abridge, shorten, diminish, dwindle, decline, wane, abate, truncate, curtail, taper, depreciate, attenuate, recede, mitigate, shrink, subside, ebb. அடுத்தது take a nosedive, run out, on the way, bring down, die out, die down, and whistled. அடுத்த வார்த்தை ஸ்லிப் ஷாட். ஸ்லிப் ஆகுறதுன்னு என்ன ஆகுதுமா? கேர்லெஸ்ஸா இருக்குது. ஸ்லிப் ஷாட்னா அதே மீனா கேர்லெஸ். கேர்லெஸ் கேம்ஸ் மாத்தி இருக்கும். வார்த்தை என்னது? என்னதுங்க? ரெக்லெஸ் அப்படின்னா கேர்லெஸ். இது ஸ்பெசிபிக் எதுக்கு யூஸ் பண்ணுவாங்கன்னா டிரைவிங்க்கு யூஸ் பண்ணுவாங்க. ரேஷ் டிரைவிங், ரெக்லெஸ் டிரைவிங். ரெக்லெஸ்னா என்ன பண்ண மாட்டாங்கன்னா கேர்ஃபுல்லா ஓட்ட மாட்டாங்க, அவங்கள பத்தி நினைக்க மாட்டாங்க, மற்றவங்களை பத்தி நினைக்க மாட்டாங்க. ரேஷா டிரைவ் பண்றது ரெக்லெஸ் அண்ட் ரேஷ். அடுத்த வார்த்தை வேர் என்னது? கேர்ஃபுல். ஆப்போசிட் என்னது? அன்வேர். அடுத்த வார்த்தை கேர்லெஸ் தெரியும். அடுத்தது என்ன அர்த்தங்க? என்ன அர்த்தம்? கிவ் அட்டென்ஷன், பே ஹீட் அப்படின்பாங்க. பே ஹீட் அப்படின்னா காது கொடுத்து கேளுன்னு அர்த்தம். கிவ் அட்டென்ஷன் அர்த்தம். பே ஹீட், ஹீட் காது கொடுத்து கேளு. அடுத்த வார்த்தை நெக்லெக்ட்ஃபுல் அண்ட் நெக்லிஜென்ஸ். ரெண்டுமே என்னது? ஈஸியான வார்த்தை. என்ன அர்த்தவங்க? நெக்லெக்ட்னா என்ன பண்ணுறது ஒரு விஷயத்த? ரைட்,
உதாசீனப்படுத்துறது, ஒதுக்குறது, நெக்லெக்ட்ஃபுல், நெக்லிஜென்ட். அடுத்த வார்த்தை ராஷ், ரெமிஸ். அடுத்தது லாக்ஸ். லாக்ஸ்னா ரிலாக்ஸ்னு ஒரு வார்த்தை இருக்கா, அந்த வார்த்தைக்குரியதுதான் லாக்ஸ். லாக்ஸா இருக்காங்க அப்படின்னா ரொம்ப ஃப்ரீயா, கேர் ஃப்ரீயா இருக்காங்க, எதை பத்தியும் யோசிக்க மாட்டேங்கிறாங்க, அதான் லாக்ஸ். லாக்ஸுக்கு இன்னொரு மீனிங் இருக்கு, அது நமக்கு வேண்டாம். அடுத்தது அன்மைண்ட்ஃபுல், மைண்ட் பண்ணிக்கவே. ரைட். அடுத்த வார்த்தை ஃபூல் ஹார்டி. தேடுங்க, ஃபூல் ஹார்டி. போனுங்க. மீனிங் தானே வருது. ஃபூல் ஹார்டி, கேர்லெஸ்ஸா இருக்கிறது, ரெக்லெஸ், ரேஷா இருக்கிறது. அடுத்த வார்த்தை இம்பெச்சுவஸ். படிச்சுக்கோமா? இம்பெச்சுவஸ் என்னதுங்க? படிச்சோமோ படிக்கலையா? இம்பெச்சுவஸ் படிக்கலையா? இம்பெச்சுவஸ் தேடுங்க, தேடுங்க, தேடுங்க. இம்ப்ராம்ப்டுவா? இம்பல்சிவ் வருதா? இம்பல்சிவ்னா என்னது? இம்பல்சிவ் அப்படின்னா என்னது? சடன். நீ சொல்லி கொடுத்துக்கணும் இம்பல்சிவ்னா என்னதுன்னு. இம்பல்சிவ் என்னது? சடனா கையை இப்படி கொண்டு போனீங்கன்னா கண்ணு வந்துட்டு தானா என்ன ஆயிடும், இது வந்துட்டு இம்பல்சிவ் ஆக்ஷன். சோ சடன் ஆக்ஷன். சடனா பண்றதுக்கு பதிலா இம்பெச்சுவஸ். அடுத்த வார்த்தை ஹேஸ்டி. ஒரு விஷயத்தை வேகமா பண்றதுங்க, ஆனா நெகட்டிவ் மீனிங் இருக்கிறது. வேகமா பண்றது நெகட்டிவ் மீனிங் இருக்கிறது. ஹேஸ்டி அப்படிங்கிற வார்த்தை நெகட்டிவ் கான்னட்டேஷன் இருக்கிற வார்த்தை. கான்னட்டேஷன் இந்த வார்த்தை சொல்லி கொடுக்கணும், ஞாபகப்படுத்து. சொல்லி கொடுத்துருக்கேன், திரும்பி சொல்லணும். ஃபர்ஸ்ட் ரெக்லெஸ், அன்வேரி, கேர்லெஸ், ஹீட்லெஸ், நெக்லெக்ட்ஃபுல், நெக்லிஜென்ட், rash, remiss, lax, unmindful, foolhardy, impetuous, hasty. ஒரே ஒரு தடவை reckless, unwary, careless, heedless, neglectful, negligent, rash, remiss, lax, unmindful, foolhardy, impetuous and hasty. இதுல டிரைவிங் பத்தி ரெண்டு வார்த்தை சொன்னேன், என்னதுடா? ரெக்லெஸ் அண்ட் ராஷ். ஃபுல் ஹார்டினாலும் எப்படி போடுது? ரிலாக்ஸ் வச்சு ஒரு வார்த்தை படிச்சேன், இந்த வார்த்தை ரிலாக்ஸ். ரைட். யோசிக்காம முடிவெடுக்கிறது, இந்த வார்த்தை இம்பெச்சுவஸ். ரைட்டா? வேகமா போடுறது, நெகட்டிவ் மீனிங் இருக்குது, என்னது? ஹேஸ்டி. ரைட். காது கொடுத்து கேட்க மாட்டாங்க, இந்த வார்த்தை ஹீட்லெஸ். ஹீடுனா காது கொடுத்து கேட்கிறது, ஹீட்லெஸ்னா கேட்க மாட்டாங்க. இருக்கா? அடுத்த பேஜ் எது இருக்கா? கேர்லெஸ்ஸுக்கு இடியம்ஸ். ஃபர்ஸ்ட் வார்த்தை ஃபாஸ்ட் அண்ட் லூஸ். இது நம்ம படிச்சிருப்போம், கெஜ்ரிவால் கதையில வரும். காங்கிரஸ் பிளேட் ஃபாஸ்ட் அண்ட் லூஸ் அப்படின்னு. அப்போ நம்ம சொல்றதை ஒத்துக்கிற மாதிரி வருவாங்க, அதுக்கப்புறம் ஒத்துக்க மாட்டாங்க. நம்ம சொல்றதை காது கொடுத்து பெருசா கேட்க மாட்டாங்க. ஃபாஸ்ட் அண்ட் லூஸ். அடுத்த வார்த்தை ஹேண்ட் ஓவர் ஹெட் அப்படின்னு எடுத்தோம். அப்படின்னு என்ன எடுத்தோம்? தலையை வைப்பீங்கல்ல, ஹேண்ட் ஓவர் ஹெட். ஏன் சேஃபா என்ன பண்ணல, அவன் போகல. ஹேண்ட் ஓவர் ஹெட் என்னதுங்க? இப்படி எதுக்கு வைப்போம்? தலையில அடிச்சுக்கிறோம், தலையில அடிச்சுக்கிறோம், கேர்லெஸ்ஸா இருக்காங்க அப்படின்ட்டு. அதான் ஹேண்ட் ஓவர் ஹெட். நெக்ஸ்ட் வார்த்தை சொல்லி கொடுத்துருக்கேன், அப்படிதானே? புல்லின் சைனா ஷாப். சைனா ஷாப் அப்படின்னாலே என்னது அப்படின்னா, அங்க எந்த பொருள்னாலும் ஈஸியா உடஞ்சிடும், உடஞ்சிட்டா ரீப்ளேஸ் பண்ண முடியாது, அதுதான் சைனா பொருள். அங்க ஒரு புல் இருக்குது அப்படின்னா அது என்ன பண்ணி விட்டுரும்? எல்லாத்தையுமே தட்டி விட்டுரும், உடச்சி விட்டுரும். எல்லாத்தையும் தட்டி விட்டு உடச்சி விடுறாங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா அவங்களை என்னன்னு சொல்லிடுவோம்? ஆக்சுவலா இது கூட என்ன வரும்னா எந்தூசியாஸ்டிக் பட் கேர்லெஸ்னு வரும். கேர்லெஸ் மட்டும் நம்ம படிச்சா போதும். கேர்ஃபுல்லுக்கு இடியம்ஸ் படிச்சோம். ஃபர்ஸ்ட் வார்த்தை ஆர்கஸ் ஐ. ஆர்கஸ் ஐனா என்னதுங்க? ஈகிள் ஐ படிச்சிருக்கோமா?
ஈகிள் ஐடா இருக்கிறதுனா எப்படி இருக்குது? அலர்ட்டா இருக்குது. ரைட். பேர்ட்ஸ் ஐ வியூ பேர்ட்ஸ் ஐ வியூ அப்படின்னு ஒண்ணு இருக்கு. worms ஐ வியூன்னு ஒண்ணு இருக்கு. வீடு கிட்டி இருக்கீங்க, வீடு கிட்டுறது சம்பந்தமா ஏதாவது யோசிச்சிருக்கீங்கன்னா இதெல்லாம் வரும். வீடு கிட்ட போறாங்கன்னு நினைச்சாதீங்க. வார்த்தை நான் படிச்சது பேர்ட்ஸ் ஐ வியூ சிவில் இன்ஜினியர்ஸ்க்கு வரும். பேர்ட்ஸ் ஐ வியூனா என்னது? மேல இருந்து பாக்குறீங்க, எல்லா விஷயமும் தெரியாது, நிறைய விஷயம் தெரியும். சொல்றது புரிஞ்சுக்கீங்க. எந்த விஷயமுமே டீடைல்டா தெரியாது, ஆனா நிறைய விஷயங்கள் தெரியும். சரியா? எந்த ஒரு விஷயமே டீடைல்டா தெரியாது. யூ கேன் see many things. பேர்டு பாக்குறது எப்படி இருக்குன்னா நிறைய விஷயங்களை பார்க்கும், ஆனா எதையுமே உன்னிப்பா பார்க்க worms eye view. ஒரு worm எப்படி பார்க்கும்? நிறைய விஷயங்களை பார்க்க முடியுமா? கொஞ்சமா தான் பார்க்க முடியுமா? அந்த கொஞ்சம் விஷயத்தை எப்படி பார்க்க முடியும்? தெளிவா டீடைல்டா பார்க்க முடியும். The difference. பேர்ட்ஸ் ஐ வியூ அப்படின்னா எனி திங்ஸ் லெஸ் டீடைல். worms eye viewனா less things, many details. More details, okay. Any detail. Yeah. worms eye view கம்மியான விஷயங்கள், டீடைல் அதிகம். யோசிச்சு பாருங்க, பேர்ட் எப்படி பார்க்கும், worm எப்படி பார்க்கணும், அப்படியே புரிஞ்சிடும். கன்ஃபியூஷன் வரவே வராது. இது எதுக்கு எழுதணும் நம்ம? ஐன்னு வருது இல்ல, அதுக்குதான். எந்த ஐ இருக்குது ஃபர்ஸ்ட்? ஆர்கசைடு, இன்னொன்னு ஈகிள் ஐ. ஆர்கசைடு, ஈகிள் ஐ. ஈவில் ஐன்னு ஒரு வார்த்தை இருக்கு. கண்ணு போடுறது கிடையாது. அதுதான் ஈவில் ஐனா. ஈவில் ஐனா அது. ஈவில் ஐனா இவன் நாசமா போகணும்னு நினைக்கிறதுங்க, கண்ணு போடுறது தாங்க. ஈவில் ஐ. ஈவில் ஐ. நீங்க worms eye view சொல்லும் போது கேட்டுக்கலாம். புழு, worms eye view. புழுக்கு கண்ணு இருக்குமாவா? இருக்குன்னு நினைச்சுக்கிடணும். ரைட். அடுத்தது அந்த பால் படிச்சிருக்கோம். அட்டென்ஷன். அட்டென்ஷன் ரைட்டா? பால் என்னது? காட்சி. ரைட். அடுத்த வார்த்தை ஆலியஸ். அடுத்து வாக்கிங் ஆன் எக்ஸெல்ஸ். எக்ஸெல்னா என்ன தெரியுதாங்க? முட்டை ஓடு. முட்டை ஓடுல நடக்கும்போது எப்படி நடக்கணும்? ஏன் என்ன உடஞ்சிடும்? ரைட்டா? வாக் ஆன் எக்ஸெல்ஸ் அப்படின்னா பி கேர்ஃபுல். அடுத்தது கீப் வெதர் ஐ ஆன் அப்படின்னா பார்த்துக்கிட்டே இருக்கும் ஒரு விஷயத்த, அதான் கீப் அ வெதர் ஐ ஆன். மறுபடியும் முதல்ல இருந்து ஃபர்ஸ்ட் வார்த்தை ஆர்கசைடு, ஆன் த பால், ஆல் இயர்ஸ், வாக் ஆன் எக்ஸெல்ஸ், கீப் அ வெதர் ஐ ஆன். டிவிலைனா கண்ணு வைக்கிறது, கண்ணு வைக்கிறது. பேர்ட்ஸ் ஐ வியூனா நிறைய விஷயத்தை பாக்குறது, கம்மி டீடைல்ஸ். worms ஐ வியூனா கம்மியான விஷயத்தை பாக்குறது, நிறைய டீடைல். ரைட். இடியம்ஸுக்கு கேர்லெஸ்ஸுக்கு ஃபர்ஸ்ட் வார்த்தை பாஸ் அண்ட் லூஸ், ஹேண்ட் ஓவர் ஹெட், லைக் அ புல் இன் அ சைனா ஷாப். பேசிக்கா கேர்ஃபுல் அப்படிங்கிற வார்த்தைக்கு படிச்சிட்டோம் அப்படின்னா முடிஞ்சிச்சு. வார்த்தை வெரி. வெரினா கேர்ஃபுல் தான். அடுத்தது மெட்டிகுலஸ். மெட்டிகுலஸ் என்ன அர்த்தங்க? சின்ன 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 டீடைல்ஸுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க, அதுதான் மெட்டிகுலஸ். மெட்டிகுலஸ்னா ரொம்ப சின்ன சின்ன டீடைல்ஸுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க. giving attention to details. பேஜ் நம்பர் என்னதுமா?
வார்த்தை விஜிலன்ஸ். விஜிலன்ஸ் எப்படி இருக்குது? அலர்ட் இருக்கு. அடுத்த வார்த்தை கன்சிடரேட். தேடுங்க. கன்சிடரேட் தேடுங்க. ஒரு மீனிங் இருக்கு கன்சிடரேட்னா. அதேதான். கன்சிடரேட்டுக்கு இன்னொரு மீனிங் இருக்குங்க. கேர்ஃபுல்னு ஒரு மீனிங் இருக்கு. இன்னொரு மீனிங் இருக்கு. பார்த்து சொல்லுங்க. கன்சிடரேட்டா இருக்காங்க அப்படின்னா ஒருத்தவங்களுடைய ஃபீலிங்ஸ புரிஞ்சுக்கிறாங்க. ரொம்ப அன்பானவங்களா இருக்காங்க. கன்சிடரேட்டுக்கு ரொம்ப பாசிட்டிவான ஒரு வார்த்தை. என்னைய பத்தி எல்லாமே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறாங்க. அண்டர்ஸ்டாண்ட் சம் ஒன். அதான் கன்சிடரேட்டா இருக்கு. இன்னொரு மீனிங் கேர்ஃபுல். இன்னொரு மீனிங் கேர்ஃபுல். அண்டர்ஸ்டாண்ட் சம் ஒன்னு இன்னொரு மீனிங் இருக்கு. ரெண்டு மீனிங் இருக்கு. நெக்ஸ்ட் புது சத்தமா தாட்ஃபுல்லி அட்டென்டிவ். அட்டென்டிவ்னா கேர்ஃபுல்லா இருக்கு. அடுத்து பங்க்சீலியஸ். பங்க்சீலியஸ் மெட்டிகுலஸ் ஒரே மாதிரி வார்த்தை. சரியா? கஷ்டப்பட்டு உழைச்சி சின்ன சின்ன டீடைல்ஸ்க்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறது. பங்க்சீலியஸ் அண்ட் மெட்டிகுலஸ். அடுத்த வார்த்தை கேரி. டிஸ்கிரீட். டிஸ்கிரீட்னா எப்படி இருக்குது? டிஸ்கிரீட். டிஸ்கிரீட்னா என்னதுங்க? தேடுங்க ராஜா, தேடுங்க தேடுங்க. இந்த மூணு வார்த்தையை தேடுங்க. சர்க்கம்ஸ்பெக்ட். எப்பவுமே டவுட் பண்றது. டவுட் பண்றது. டவுட் பண்றது தான் கேர்ஃபுல்லா இருக்குது. கேர்ஃபுல்லா இருக்காங்க அப்படின்னா என்ன அர்த்தம்? சரியா தப்பா அப்படின்னு செக் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. டவுட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. டிஸ்கிரீட் என்னது? கேர்ஃபுல் அண்ட் ப்ரூடென்ட். கிளவரா வைஸா இருந்து கேர்ஃபுல்லா இருக்குது. அடுத்த வார்த்தை காஷியஸ். காஷியஸ் தெரியுங்களா? காஷியஸ் எப்படி இருக்குது? கேர்ஃபுல்லா இருக்குது. ஹீடு படிச்சோமாங்க. என்னது? பே அட்டென்ஷன். ஹீட்ஃபுல்னா நீங்க என்ன சொன்னாலும் என்ன பண்ணுவாங்க? கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. அடுத்த வார்த்தை அப்சர்வ். அதே மாதிரி தான் மீனிங். என்ன அர்த்தம்? சொல்றதை என்ன பண்ணிக்கிட்டே இருப்பாங்க? அட்டென்டிவா இருப்பாங்க. சொல்றதை கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. எந்த வார்த்தைலான்னு பாத்துக்கிடுங்க. அட்டென்டிவ் ஒண்ணு, ஹீட்ஃபுல் ஒண்ணு, அப்சர்வென்ட். சரியா? சர்க்கம்ஸ்பெக்ட் அப்படின்னா என்ன பண்ணிக்கிட்டே இருப்பாங்க? என்ன டவுட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. இது உண்மையா பொய்யா அப்படின்னு டவுட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஹார்ட் ஒர்க்கிங். சின்ன சின்ன டீடைல்ஸ்க்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கிறது. என்னதுலாம்? மெட்டிகுலஸ் அண்ட் பங்க்சீலியஸ். கன்சிடரேட்டுக்கு ரெண்டு மீனிங் இருக்கு. கேர்ஃபுல்னு ஒரு மீனிங் இருக்கு. என்னது? ஃபர்ஸ்ட் வார்த்தை வெரி கேர்ஃபுல், மெட்டிகுலஸ், விஜிலன்ட், கன்சிடரேட், தாட்ஃபுல், அட்டென்டிவ், பங்க்சீலியஸ், வேரி, டிஸ்கிரீட், circumspect, cautious, heedful, observant. ஸ்லோவா இன்னொரு தடவை. very careful, meticulous, vigilant, considerate, thoughtful, attentive, punctilious, wary, discreet, circumspect, cautious, heedful, observant. ரைட், இதெல்லாம் கேர்ஃபுல்லா இருக்கக்கூடிய வார்த்தைகள். Argus eyed, on the ball, all ears, walk on eggshells, keep a weather eye on. அடுத்து கேர்லெஸ்ஸா இருக்கிறதுக்கு fast and loose, hand over head, like a bull in a china shop. இது ஈகிள் ஐடு தான். எப்படி இருக்குது? ஈகிள் ஐடு எப்படி இருக்குது? அலர்ட்டா இருக்கிறது. ரைட். பேர்ட்ஸ் ஐ வியூனா மேல இருந்து பாக்குறது, டீடைல்ஸ் தெரியாது. worm's eye viewனா டீடைல் தெரியும். சரி, ஈவில் ஐனா என்ன பண்றது? ரைட். கேர்லெஸ்ஸுக்கு ஃபர்ஸ்ட் வார்த்தை ரெக்லெஸ், கேர்லெஸ், ஹீட்லெஸ், நெக்லெக்ட்ஃபுல், நெக்லிஜென்ட், ராஷ், ரெமிஸ், லாக்ஸ், அன்மைண்ட்ஃபுல், ஃபூல் ஹார்டி, இம்பெச்சுவஸ், ஹேஸ்டி. ஸ்லோவா இன்னொரு தடவை. ரெக்லெஸ், unwary, careless, heedless, neglectful, negligent, rash, remiss, lax, unmindful, foolhardy, impetuous and எல்லாமே என்ன மீனிங்? கேர்லெஸ் அப்படிங்கிற மீனிங்.
படிச்ச வார்த்தை எந்த வார்த்தை? ஸ்லிப் ஷாட். இந்த வார்த்தையை மிஸ் பண்ணிக்கூடாது. 2 வார்த்தை தான் படிச்சோம். ஸ்லிப் ஷாட் ஒண்ணு, இன்னொன்னு ஆகுமெண்டோன். ஃபர்ஸ்ட்ல இருந்து இன்க்ரீஸ், ஆக்சலரேட், ஆம்பிளிஃபை, ப்ரொபெல், aggrandize, escalate, elevate, expedite, enhance, intensify, skyrocket, enlarge, mount, surge, soar, urgent, mushroom, proliferate, boost. Red water என்ன சொன்னேன்? Make no progress. Right. Further, leaps and bounds na increase rapidly. Make headway. Gaining ground. Grease the wheel. Snowball effect. Time a desert. குறைக்கிறதுக்கு ஃபர்ஸ்ட் வார்த்தை decrease, abbreviate, abridge, shorten, diminish, dwindle, decline, wane, abate, truncate, curtail, taper, depreciate, attenuate, recede, mitigate, sink, subside, ebb. idioms என்னதுனா அப்படின்னா take a nose dive, run out, on the way, bring down, die out, die down, whistle out. கரெக்டா 5 நிமிஷம் படிக்கணும். இப்போ கொஸ்டின் கேட்க போறோம். நிப்பாட்டுங்க. இதுதான் இருக்கா? டயர் சின்னதா இருக்கேண்ணே.